السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் நமது உயிரிலும் உயர்வான காருண்ய வல்லல் காத்தமுன் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் என்று பிரார்த்தனை கூறி துவங்குகின்றேன். கண்ணியமிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே, ஹஜ் பெருநாளுடைய நாட்கள் மிக நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஹஜ் பெருநாளுடைய அமல்களில் முதல் அமல் தொழுகை, ஈது பெருநாளுடைய தொழுகை. அந்த ஈது பெருநாள் தொழுகை எப்படி தொழ வேண்டும், தொழுகை முறையை ஏற்கனவே வேறு வீடியோ நாம் எங்கள் சேனல் மூலமாக வெளியிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே நாங்கள் வழங்குகின்றோம், பாருங்கள். அதற்கு அடுத்தபடியான இரண்டாவது மிக முக்கியமான அமல் என்ன அமல் தெரியுமா? நாமெல்லாம் கொடுக்க இருக்கக்கூடிய குர்பானி. அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்கின்ற பொழுது, அல் குர்ஆனில் மிக சின்ன சூரா, இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். முதல்ல தொழுக, இரண்டாவது குர்பான். இப்படி குர்பானி கொடுக்க இருக்கக்கூடிய மக்கள், நிறைய மக்கள் குர்பானி கொடுக்கிறாங்க. குர்பானி சம்பந்தமா நாம் அறிந்த பல்வேறு விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் கொடுக்கக்கூடிய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை போய் அடைவது இல்லை. மாறாக நம்முடைய இறையச்சம் தக்குவாதான் அல்லாஹ்வை அடைய போகின்றது. இப்போ இந்த ஒரு சூழலில் அல்லாஹ்வை அடைவது தக்வாவாக இருக்குமேயாயின், இந்த குர்பானியினுடைய புகைப்படங்களை ஒரு முஃமின் பிற மக்களுக்கு விளம்பரப்படுத்துவது இது நபி வழியாய் இருக்காது. இரண்டாவது, விளம்பரம் என்பது அது ஷைத்தானுடைய போங்கு. நாங்கள் எங்கள் உறவுகளுக்காக அனுப்புகிறோம் என்ற அடிப்படையில் அனுப்புகிற பொழுது அந்த அனுப்பக்கூடிய விஷயங்களில் ஷைத்தான் சற்றே பெருமையும் கலந்து விடுவான். அங்கே ஒரு விளம்பரத்தையும் ஏற்படுத்தி விடுவான். அதே போன்று குர்பான் யார் மீதெல்லாம் கடமை? இப்போ நிறைய மக்கள் நினைப்பாங்க, என் மீதெல்லாம் குர்பானி கடமை இல்லை, எங்களுக்கெல்லாம் குர்பானி கடமை இல்லை, பெரிய பெரிய பணக்காரர்கள் மீது மாத்திரம்தான் குர்பானி கடமை என்று ஒரு சாரார். குர்பானி கடமையே இல்லாமல் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு சாரார். நன்மை நாடி கொடுக்கலாம், இது குற்றம் இல்லை. இருப்பினும் கூட இன்றைக்கும் கூட ஏதாவது ஒரு தவறான கருத்தை முன்வைத்து கொண்டு ஹதீஸுடைய விளக்கங்களை அல்லது அந்த ஹதீஸையே முழுமையாக படித்து கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாய் ஒரு குடும்பத்திற்கு 10 நபர்களுக்கு 50 நபர்களுக்கு என்று ஒரு ஆடை கொடுத்து நாங்கள் நன்மைகளை சேர்ப்பிக்கின்றோம் என்றெல்லாம் கூறி குர்பானினுடைய உன்னதமான அமல்களை நாம் வீணடித்து விடக்கூடாது. முதலில் புகைப்படங்களை தவிர்த்தல் வேண்டும். அல்லது வீடியோ கால் மூலமாக வேறு யாருக்காவது, என் மகன் வெளியூரில் இருக்கிறான், என் தம்பி வெளியூரில் இருக்கிறான், எங்கள் அத்தா வெளியூரில் இருக்கிறாரு, நான் அவருக்கு வீடியோ கால் மூலமாக காட்டுறேன். வீடியோ கால் மூலமாக எதையெல்லாம் காட்டுவீங்க? ஒரு வன்முறை இருக்குல்ல, உங்கள் அந்தரங்கங்களை நீங்கள் வெளியிட விரும்புவீங்களா? மாட்டீங்க. அப்போ ஒரு நன்மையான காரியங்களை, அல்லாவுக்கும் உங்களுக்குமான ஒரு அமலை பிற மக்களுக்கு போட்டு காட்டுகிற பொழுது அங்கே விளம்பரங்கள் ஏற்படும். எனவே அதை நாம் முதலில் தவிர்ப்போம். இரண்டாவது, குர்பானி யார் மீது கடமை என்று பார்க்க இருக்கையில் குர்பானி கடமையை நாம் பார்க்கிறோம். உங்கள் வீடுகளில் உள்ள பெண்கள் மீது அதிகமான குர்பானி கடமை உண்டு. ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள பெண்கள் மீது குர்பானி கடமை அதிகமாக இருக்கிறது. கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். ஏன்னு சொன்னால், குர்பானி யார் மீது கடமை என்று சொன்னால் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வார்கள் குர்பான் என்பது வாஜிப். மற்ற 3 இமாம்கள் சொல்வார்கள் குர்பான் என்பது சுன்னத்தி முஅக்கதா, இதை விட்டுவிடக்கூடாது என்பதில் எல்லோரும் சமமாக ஒரே கருத்தில் இருப்பார்கள். அப்போ இந்த குர்பானியை, அது குர்பானியாக இருக்கட்டும் கூட்டு குர்பானியாக இருக்கட்டும், குர்பானி யார் மீது கடமை? சுருங்க சொன்னால் ஒரு 33,000 அல்லது ஒரு 35,000 அவங்களுடைய கையிருப்பு அவங்கள்ட்ட இருந்தால் அவங்க மீது குர்பானி கடமை. அவங்க அணிந்தக்கூடிய தங்க நகைகளாக இருக்கலாம், அல்லது அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார பொருட்களாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய பேங்க் இருப்பாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்றை எடுத்து அல்லது வெள்ளியும் தங்கமுமாய் கலந்து ஒரு 33,000 ரூபாய்களை 35,000 ரூபாய்களை அது எட்டுமே ஆயின் அவர்கள் மீது குர்பானி கடமை. ஈது பெருநாள் அன்று, பிறை 10, பிறை 11, பிறை 12, இந்த 3 நாட்களில் பிறை 12 மகரிபிற்கு முன்பு வரைக்கும் அவர்களிடத்தில் இந்த 35,000
ரூபாயை எட்டும் அளவிற்கு தங்கமோ வெள்ளியோ வியாபார சரக்குகளோ இருந்தால் அவர்கள் மீது குர்பானி கடமை என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த மக்கள் மீதெல்லாம் குர்பானி கொடுப்பது கடமை. சில மக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் அத்தா பேரில் தான் வருஷம் என்ன செய்கிறோம், குர்பானி கொடுக்குறோம், அவங்க பேரில் மட்டும் குர்பானி கொடுத்துக்கிறோம். இது தகுந்தது அல்ல. தகப்பனார் மீதோ அல்லது ஒரு குடும்பத்தினுடைய ஒரே ஒரு ஆண் மீதோ கொடுப்பது குற்றம் இல்லை. இருந்தாலும் யார் மீது கடமை என்பதை நாம் பார்க்க வேண்டும், அவர்களை நாம் முன்னிறுத்த வேண்டும். பொதுவாகவே பெண்களிடத்தில் நிறைய நகைகள் இருக்கும். 10 பவுன் தங்கம் இருக்கலாம், 5 பவுன் தங்கம் இருக்கலாம், 7 பவுன் தங்கம் இருக்கலாம். எல்லாம் அந்த நிசாபை எட்டுமே ஆயின், அந்த நிசாபை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் உங்கள் மீது குர்பானி கடமை. அந்த குர்பானி கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குர்பானை நாம் பிற்படுத்தி விடக்கூடாது. அது நம் மீது கடமையாக ஒரு அமல். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தட்டி கழிக்கலாம்னு போகிறதுக்கு முன்னால் நம் உயிரிலும் உயர்வான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க வீட்டில் தொடர்ச்சியாக எல்லா நாட்களும் அடுப்பு எரிந்தது கிடையாது. அடுப்புன்னு சொன்னால் சாப்பாடு அங்கே தினமும் கிடையாதுன்னு அர்த்தம். தினமும் 3 வேளைகளும் வயிறு நிரம்ப நபிகளார் சாப்பிட்டது இல்லை. நபிகளார் அல்ல, அவர்களது மனைவி மக்கள் எவரும் தொடர்ச்சியாக 3 வேளை வயிறார புசித்தது இல்லை. நிறைய நோன்புகள் நோன்றிருக்கிறார்கள். அந்த இஃப்தாரும் அந்த சகருடைய உணவுகளும் பார்த்தால் தண்ணீரை தவிர அங்கே வேறு ஒன்றும் மிஞ்சாது. இப்படிப்பட்ட சூழலில் நோன்பு வைத்த நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வறுமையை தானே எடுத்துக்கொண்டு வாழ்ந்த ஒரு சூழலில் இந்த உம்மத்திற்காக குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா நபிகளாரை விட ஒரு மனிதர் ஏழ்மையா வாழ்ந்திட முடியாது என்பதற்கு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். எனவே குர்பானியை தட்டி கழித்து விடாமல் நாங்கள் அடுத்த வருஷம் கொடுத்துக்கிறோம், எங்களுக்கு இந்த வருஷம் கடனாக இருக்குது, இந்த வருஷம் இப்படி இருக்குது என்பதாக சொல்லி குர்பானியினுடைய நன்மையிலிருந்து உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு மிக உகந்த அமல். அதே போல குர்பானி கொடுக்க இருக்கிறவங்க அந்த அமலை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தந்தை தன் மகனை அறுக்க துணிந்த ஒரு அமல். 90 வருடங்களை கடந்து குழந்தை இல்லாமல் தவமிருந்து பெற்றெடுத்த புதல்வனை அவன் பேச வாயெடுத்து எத்தனித்த போது மழலை பேச்சை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு தந்தையினுடைய அன்பும் பரிவும் பாசமும் இரக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு மகனை அல்லாஹ்விற்காக அறுத்து குர்பானி கொடுப்பது என்று சொன்னால் எந்த தகப்பனுக்கும் மனசு வராதுங்க. இந்த காலம்லாம் வேண்டியதில்லை. கல்யாணம் முடிஞ்சு 10 மாசத்துல குழந்தை பிறந்து அந்த தகப்பனுக்கு அது பிடிக்காத குழந்தையா இருந்தாலும் கூட குர்பானி கொடுன்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்காக அவர் முன் வந்திருக்கிறார். அப்போ கொடுக்கக்கூடிய பிராணி என்பது என் குழந்தைக்கு சமமாய் நான் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அமலை நீங்க விளம்பரப்படுத்திட வேணாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அமலை அந்த நன்மையை நீங்க இழந்துட வேணாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அமலை பேருக்காக புகழுக்காக என்னுடைய பெயரும் அந்த பட்டியல் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி காசுகளை தூக்கிட்டு போகாதீங்க. சில பேர் இந்த குர்பானியோட பட்டியலை தேடுறாங்க. எந்த இடத்துல எந்த ஊரில் காசு கம்மியாக விழுகுது. அமலுடைய தரஜாவை பாருங்க, பணத்தினுடைய ரேட்டை கவனிக்காதீங்க. எனவே நல்ல தகுந்த தரமான குர்பானிகளை கொடுக்க முன்வாருங்கள். கொடுக்கும் குர்பானி அல்லாஹுக்காக கொடுக்க முன்வாருங்கள். குறிப்பாக நம் இல்லங்களில் உள்ள பெண்கள் மீது குர்பானி கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து அவங்களுடைய நகைகளை பட்டியலிடுங்கள். எத்தனை வீடுகளில் குர்பான் கடமை என்பது நம் எல்லோருக்கும் தெரிய வரும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் முழுமையாய் குர்பானி கொடுப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.